حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையானவர்களே, இந்த முறை நாம் நபிமார்களினுடைய வரலாறுகளை, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட நிகழ்வுகளை பேசுவோம் என்று குறிப்பிட்டிருந்தோம். அந்த வகையில் அபுல் பஷர் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்று செய்திகளை நாம் சொல்ல துவங்கியுள்ளோம். இந்த ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு வருவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவன் இப்லீஸ். அல்லாஹ் ஒரு சபபாக அவனை ஆக்கினான். அது ஏன் என்பதை குறித்து கடந்த உரையிலே நாம் பேசியிருக்கிறோம். இப்போது அவன் ஜின் இனத்தை சார்ந்தவன் என்பதையும் நாம் சொல்லியிருக்கிறோம். இந்த ஜின் இனத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு விவரத்தை நாம் சொல்லிவிட்டு, இந்த இப்லீஸ் அவன் அல்லாஹ்விடத்திலே எத்தகைய சவாலை விடுத்தான், அதற்கு பிறகு இந்த பூமியிலே அந்த சவால்களை எப்படி நிறைவேற்றி கொண்டிருக்கிறான், அவன் அல்லாஹ்விடத்தில் சவால் விட்ட பொழுது அல்லாஹ் அதற்கு சொன்ன பதில் என்ன என்பதை குறித்த ஒரு தகவலை இன்றைய உரையிலே நாம் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஜின்களை பொறுத்தவரை, ஏன்னா இப்லீஸ் ஜின்களில் உள்ளவன் தான். அன்னல் ஜான்ன ஹுலிகு மீனன்னார், அவர்களெல்லாம் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் தான். ஜின்கள் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டவங்க. ஒஹும் கபனி ஆதம யஅகுலூன வயஷ்ரபூன வயதனாசலூன், அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள் எப்படி சாப்பிடுகிறார்களோ, குடிக்கிறாங்களோ, கல்யாணம் முடித்து குழந்தைகளை பெறுறாங்களோ, அதை மாதிரி என்ன செய்கிறாங்க, ஜின்களும் வாழ்க்கையை நடத்துகிறாங்க, சாப்பிட்றாங்க, குடிக்கிறாங்க, எல்லாமே இருக்குது அவங்கள்ட்டையும். அதே மாதிரி மின்ஹுல் மோமினூன் அவள் காஃபிரூன், அவர்களில் மோமீன்களும் இருக்கிறாங்க, காஃபிர்களும் இருக்கிறாங்க. இது குறித்து குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. ஒரு முறை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே ஒரு பகுதியிலே அமர்ந்து குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது, ஹிஜ்ரத்துக்கு முன்பாக ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது சில ஜின்கள் அங்கே சென்று என்ன செய்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஓதுறதை கேட்டது. அப்படி ஓதுவதை அமைதியாக கேட்டுவிட்டு அதற்கு பிறகு என்ன செஞ்சாங்க, தங்களுடைய இருப்பிடத்துக்கு அது திரும்பி வந்து அங்கே இருக்கக்கூடிய ஜின்கள்கிட்ட அவங்க சொன்னாங்க. இதை குறித்து ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லும் பொழுது குர்ஆனில், ஜின்களுடைய சிலரை குர்ஆனை கேட்பதற்காக, நீங்கள் ஓதக்கூடிய குர்ஆனை செவிமடுப்பதற்காக உங்களிடத்தில் நாம் அனுப்பி வைத்தோம், நாம் உங்களை திருப்பி அனுப்பினோம், அதை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், வைது சரஃப்னா இலைக்க நஃபரம் மினல் ஜின்னி யஸ்தமிஊனல் குர்ஆன், அதை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள், அந்த ஜின்கள் உங்களிடத்துல வந்து என்ன செஞ்சாங்க, நீங்கள் குர்ஆன் ஓதுறதை கேட்டாங்க. அங்கே இடத்துல வந்த பொழுது அந்த ஜின்கள் அவங்களுக்குள்ள சொல்லிக்கிட்டாங்க, மௌனமாக இருங்க, பேசாதீங்க. அதெல்லாம் அவங்களுக்குள்ள அமைதியாக உட்கார்ந்து அதை கேட்டு முடிச்சுட்டு பிறகு என்ன செஞ்சாங்க, தங்களுடைய இருப்பிடத்திற்கு அது திரும்பி வந்து அங்கே இருக்கக்கூடிய ஜின்கள் இடத்துல என்ன செஞ்சாங்க, அது சொன்னாங்க. இனி அவர்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் உண்டு, ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்தவர்களும் உண்டு என்பதையெல்லாம் இந்த குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுகிறது.
இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஜின்களால் மனிதர்களுக்கு பிரச்சனைகள் இல்லை, அதை ஏற்கனவே நம்ம சொன்னோம். ஆனால் இஸ்லாத்தை ஏற்காத ஜின்களால் மனிதர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது. வன்னா மின்னல் முஸ்லிமூன் ஓ மின்னல் காசிதூன், அல்லாவுக்கு முற்றிலுமாக வழிபட்ட மக்களும் எங்களிடத்தில் இருக்கிறாங்க, அநியாயக்காரர்களும் எங்களிடத்தில் இருக்கிறார்கள் என்று குரானிலே ஜின்களே என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டக்கூடிய ஒரு செய்தியை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். நான் முக்கியமான ஒரு செய்தி இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிடுறாங்க, நீங்கள் பாங்குகள் சொல்லும் பொழுது சத்தத்தை உயர்த்துங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த பாங்கு சொல்லும் பொழுது சத்தத்தை உயர்த்துவதன் மூலமாக இந்த ஜின்களினுடைய பாதிப்பு இருக்காது. இப்போ நம்ம ஊரில் ஒரு பழக்கம் இருக்குது, வெளியூர்களையும் இந்த பழக்கம் இருக்கத்தான் செய்யுது. பெரும்பாலும் நம்ம ஊரில் எல்லா வீடுகளையும் பார்க்கலாம். புதுசாக வீடு கட்டி முடிஞ்சால் வீட்டுக்குள்ளே போகும்போது பாங்கு சொல்லுவாங்க. இப்போ இதை வஹாபிகள் கிண்டல் சொல்லி இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதனுடைய தன்மை என்ன, ஏன் பாங்கு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அப்படி பாங்கு சொல்லும் பொழுது அந்த வீடுகளில் வந்து ஜின்களினுடைய சேட்டைகள் இல்லாமல் இருக்கும், பாதுகாப்பு பெறுது. அதுக்கு தான் அந்த பாங்கு சொல்கிறது. சரி, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லாமே ஹதீஸ் ஆதாரம் தான். நம்ம ஆபாக்கள் செஞ்சாங்கன்னு சொன்னால் சும்மா ஒன்றும் செய்யலை, எல்லாமே ஆதாரத்தோடு தான் செஞ்சுருக்கிறாங்க. ஹதீது அதான் உண்மையான நபி வழி. அவர்கள் என்ன செய்தார்கள், நம்முடைய ஆபாக்கள் வீடு கட்டி முடிஞ்ச உடனே என்ன செய்வாங்க, வீட்டுக்குள்ளே போகும்போது பாங்கு சொல்லுவாங்க. இது ஹதீதில் பார்க்குறேன் எப்படி வருகிறது என்றால், சீனா அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னி அராக துஹிப்புல் கனம வல் பாதியா. அபூ சயீத் ரலியல்லாஹு தஆலா, உங்களை நீங்கள் வந்து ஆடு மேய்ப்பதையும் ஆடுகளோட அதே மாதிரி ஒரு ஒதுக்குப்புறமாக இருப்பதையும் நாம் பார்க்குறோம். அதை நீங்கள் விரும்புகிறதா நம்ம காண்றோம். அவங்க ஒரு ஹல்வத்தை விரும்பினாள். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஹல்வத்தை விரும்பினாலாக நீங்கள் இருக்கிறீங்க. ஃபைதா குந்தவி கனமிக்க ஒபா அதியத்திக்க, நீங்கள் உங்களுடைய அந்த தனிமையான இடத்துல இருக்கும் பொழுது, உங்களுடைய ஆடுகளோடு நீங்கள் இருக்கும் பொழுது, அந்த ஓரப்பகுதியில் இருக்கும் பொழுது, ஃபஅதன் தபி ஸலாத், நீங்கள் என்ன செய்யுங்க, தொழுகைக்காக பாங்கு சொல்லுங்கள். ஃபர்ஃபஅ ஸௌதக பின் நிதா, அந்த சமயம் நீங்கள் என்ன செய்யுங்க, சப்தத்தை உயர்த்துங்கன்னு சொல்கிறாங்க. தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஏன் சத்தத்தை உயர்த்தணும்? ஊரில் இருக்கிறோம், இவன் ஊர் மக்களுக்கெல்லாம் விளங்கணும், மைக்கில் வச்சு சொல்கிறோம், சத்தத்தை உயர்த்தணும், பரவாயில்லை. தனிமையில் தான் அவர் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், கல்வத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், சுற்று வட்டாரங்களில் ஆள் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் இந்த பாங்கு சொல்கிறத சப்தத்தை உயர்த்தணும். ஃபர்ஃபஅ ஸௌதக பின் நிதா, நீங்கள் சத்தத்தை என்ன செய்யுங்க, உயர்த்துங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்குறாங்க. ஃபஇன்னஹு லா யஸ்மஉ மதா ஸௌத்தில் முஅத்தினி ஜின்னுன் வலா இன்சுன் வலா ஷையுன் இல்லா ஷஹீத லஹு யௌமல் கியாமா. உங்களுடைய இந்த சப்தத்தை யார் கேட்குறாங்களோ, மனிதர்களினின்றும் ஜின்களினின்றும் யார் கேட்டாலும் சரி, அவர்களெல்லாம் யார் பாங்கு சொன்னாங்களோ அந்த பாங்கினுடைய சப்தத்தை கேட்டவர்கள் நாளை மறு உலகத்திலே அல்லாஹ்விடத்திலே அவருக்கு சாதகமாக சாட்சி சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு ஹதீது நமக்கு தெளிவுபடுத்துது. இந்த ஹதீதனுடைய அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது, யாருமே இல்லாத ஒரு இடத்துல சப்தத்தை உயர்த்த சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாதியத்திலையும் கூட நீங்கள் என்ன செய்யுங்க, சப்தத்தை உயர்த்துங்க என்று சொல்ல வரும் பொழுது, அந்த சமயத்தில் ஷைத்தானினுடைய தீண்டுதல், ஜின்களினுடைய தீண்டுதல் இல்லாமல் இருக்கும் என்ற விளக்கங்களை அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. ஜின்கள் நம்முடைய கண்களுக்கு தெரியாமலும் இருக்கலாம், தெரியவும் செய்யலாம். ஜின்களை பொறுத்த வரைக்கும் மனிதர்களுடைய கண்களுக்கு மறைந்தும் இருக்கலாம், மனிதருடைய கண்களுக்கு அது விரும்பினா வெளிப்படவும் செய்யலாம். எப்படி இருந்தாலும் அந்த ஜின்களினுடைய பாதிப்பு, அந்த ஜின்களுடைய மஸ்ஸு தீண்டுதல் என்பது மனிதர்களுக்கு இல்லாமல் பாதுகாப்பு பெறுவதற்கு இந்த பாங்கு அவசியமாக இருக்கிறது. அதனால தான் குழந்தைகள் பிறந்த பொழுது அதனுடைய காதில் நம்ம மனுஷரும் பாங்கு சொல்கிறோம். இன்றைக்கி வீடுகளில் பாங்கு சொல்கிறத, புதுசாக வீடு கட்டி உள்ள பாங்கு சொல்கிறத ஒரு கிண்டல் பண்ணுறாங்க. இதே கிண்டல் பண்ண ஆக்கள் தான் ஒரு காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு காதில் பாங்கு சொல்கிறோமா இல்லையா, அதை கிண்டல் பண்ணாங்க. எப்படி கிண்டல் பண்ணாங்க எனக்கு ஞாபகம் இருக்குது நல்லா. என்ன குழந்தை வந்து தொழுகையா,
குழந்தையவே தொழுகையாக்கி அவங்களுடைய காதில் என்ன செய்கிறாங்க, வாங்க சொல்கிறாங்க பாருங்கள் என்றெல்லாம் சொன்னவங்க கொஞ்ச காலத்திலேயே அதை வாபஸ் வாங்கி ஆமாம் அதான் ஹதீத் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே சொல்கிறதும் மறுக்கிறதும் இது ஏற்றுக்கிறதும் இது அவங்களுக்கு ஒரு விளையாட்டு, அது மார்க்கம் இல்லை, அவங்களுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லை. இஸ்லாத்திற்கும் வஹாபிகளுக்கும் என்ன சம்பந்தமே கிடையாதுங்கிறத நம்ம விளங்கிக்கிடணும். சரி, அருமையான பெருமக்களே, அந்த வகையிலே நம்முடைய ஆபாக்கள் நமக்கு செஞ்சு தந்திருக்கிறாங்க. இந்த குழந்தைகளுடைய காதலை நம்ம அன்றைக்கி பாங்கு சொல்கிறோன்னு சொன்னால், அப்படி சொல்லும் பொழுது ஷைத்தானுடைய தீண்டுதல்களை விட்டும் குழந்தைகள் பாதுகாப்பு பெறுகிறது. இப்போ இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஆபாக்கள் செய்திருக்கக்கூடிய இந்த நடைமுறைகள் ஒரு பெரிய பாதுகாப்பை, ஜின்கள் ஷைத்தான்களை விட்டும் பாதுகாப்பை தரக்கூடிய அரண் அது. எனவே இது போன்ற காரியங்களை நாம் விடாது தொடர்ந்து வழிமுறையாக செய்து வர வேண்டும் என்பதை இந்த செய்தியினூடாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இனி நாம் தகவலுக்கு வருகிறோம். ஷைத்தானை பொறுத்தவரை அவன் அல்லாஹ்வுக்கு சவால் விட்டிருக்கிறான். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்ய சொன்ன பொழுது அவன் மறுத்தான். ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மாஊன், எல்லா மலக்குமார்களும் சுஜூது செஞ்சாங்க, இல்லா இபிலீஸ், இபிலீஸை தவிர. அவன் மலக்கு கிடையாது, அவன் ஜின்னு. அபா ஐய கூனமாக சாஜிதீன், ஆனால் உத்தரவு அவனுக்கு சேர்ந்து தான். அவன் சுஜூது செய்வதற்கு மறுத்தான். மலக்குமார்களுக்கும் இபிலீஸுக்கும் சேர்த்து தான் என்ன செய்யப்பட்டது, உத்தரவு கொடுக்கப்பட்டது, சுஜூது செய்யுங்க. அவன் மறுத்துட்டான். அப்போ அல்லாஹ் கேட்குறான், காலையா இபிலீஸு மாலக்க அல்லா தக்கூன மின சாஜிதீன், அட இபிலீஸ் நீ ஏன்னா சுஜூது செய்யலன்னு அல்லாஹ் கேட்குறான். கால லம் அக்குல்லி அஸ்ஜுத லி பஷரின் ஹலக்தஹு மின் ஸல்ஸாலி மின் ஹமையின் மஸ்னூன், சுட்ட களிமண்ணால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது நீ படைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு நான் எப்படி சுஜூத் செய்ய முடியும்? என்னை பொறுத்தவரை நான் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டவன் அல்லவா என்று அந்த ஒப்பீடை அவன் என்ன செய்தான், ஒரு சொல்லி காட்டினான். தன்னுடைய நிலை என்ன, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய நிலை என்ன என்பதை அவன் சொல்லி காட்டினான். பூமியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நிறைய பண்பு இருக்கிறது, அழகான பண்புகள் பூமிக்கு இருக்கிறது. நெருப்பை பொறுத்தவரை அது பொசுக்குவது, கரிப்பது, சுடுவது, எரிப்பது, இல்லாமலாக்குவது. ஆனால் பூமி இடத்திலே பொறுமை இருக்கிறது. பூமிக்கு கீழே பொக்கிஷங்கள் இருக்கிறது. பூமியிலே மரங்கள் வளருகிறது, செடிகள் வளருகிறது, நீரோட்டங்களை அது தருகிறது. எத்தனையோ நல்ல விஷயங்கள் பூமியிலே இருக்கிறது மண்ணினுடைய தன்மைக்கும். ஆனால் இவனுடைய ஒப்பீடு தவறான ஒப்பீடாக ஆனது. இமாம்கள் மிக தெளிவாக சொல்கிறாங்க, அவன் ஒப்பீடு செஞ்சிருக்கிறானே அந்த சுபஹாத்து தப்பு, அவன் தவறான ஒப்பீடுகளை கொண்டு வந்திருக்கிறான். மண்ணை பொறுத்தவரை நிறைந்த நற்குணங்கள் எதற்கு இருக்கிறது பூமிக்கு. பொறுமைக்கு பூமியை தான் என்ன செய்வாங்க, சொல்லி காட்டுவாங்க. அங்கே பூகம்பம் நடக்குது, இங்கே பூகம்பம் நடக்குதுன்னா அது எப்போதாவது எங்கேயாவது நடக்குது. ஆனால் பூமிக்கு மேலே நடக்கக்கூடிய பாவங்கள், பூமிக்கு மேலே நடக்கக்கூடிய அழிச்சாட்டியங்கள், அநீதங்கள், நீதிக்கு மாற்றமானவைகள் எவ்வளோ நடந்து கொண்டு இருக்கிறதே. நடக்காத நாள் என்று என்றாவது இருக்கிறதா? அட்டூழியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது, பூமி பொறுத்து கொண்டு தானே இருக்கிறது. எனவே பூமியை பொறுத்தவரை அது பொறுமைக்கு ஒரு அடையாளம் என்று சொல்லுவார்கள். எல்லா மொழியிலேயும் பூமியே பொறுமை என்று செய்வாங்க, சொல்வது உண்டு. ஆனால் இவன் இந்த தவறான ஒப்பீடை செய்து நான் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டவன், நான் உயர்ந்தவன் என்று சொல்லி காட்டினான். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவனை நீ சொர்க்கத்தை விட்டு வெளியே போ, வானத்தை விட்டு கீழே இறங்கு என்று அல்லாஹ் தஆலா விரட்டிய பொழுது கால ரப்பி ஃபன்திர்னி இலா யௌமி யுபஅஸூன், இறைவா கியாமத்து நாள் வரை எனக்கு வாய்ப்பை தா. கால ரப்பி ஃபன்திர்னி இலா யௌமி யுபஅஸூன், மக்கள் எழுப்பப்படக்கூடிய அந்த காலம் வரை என்னை எதிர்பார்க்கப்பட்டவனாக நீ ஆக்கிவை, என்னை விட்டுவை, என்ன உயிரோடு இருக்கவை என்று அவன் என்ன செய்கிறான், அவன் கேட்குறான். கால ஃபைன்னக மினல் முந்தரீன், அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுக்குறான். அவனோட பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். இப்லீஸினுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரித்து கால ஃபைன்னக மினல் முந்தரீன், நீ எதிர்பார்க்கப்பட்டவனாக இருப்பாய் என்று அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், சொல்லிட்டான். இலா யௌமில் வக்தில் மாலூம், அறியப்பட்ட அந்த நாள் வரை, அந்த வக்தினுடைய நேரம் வரை என்று அல்லாஹ் அந்த கியாமத்து வரைக்கும் அவனுக்கு என்ன செஞ்சிருக்கிறான், வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், கால ரப்பி பிமா குவைத்தினி லவ் ஸய்யினன்ன லஹும் ஃபில் அர்தி வ லஉகியன்னஹும் அஜ்மாயின், இறைவா இப்போது நான் இழிவுபடுத்தப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டு சின்னாபின்னப்படுத்தப்பட்டு நான் இறக்கப்படுறேன். ஆனால்
இதுக்கு காரணமாக இருந்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுடைய மக்களை நான் என்ன செய்வேன்? வழிகெடுப்பேன். எல்லா மக்களையும் வழிகெடுப்பேன். லா ஊகுவியன்னஹும் அஜ்மஈன். இவர்களுடைய மக்கள். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வரப்போகிறாங்க. பூமிக்கு வந்து குழந்தைகளை பெற்றெடுப்பாங்க. அவங்களுக்கு அந்த மார்க்கம் இந்த மார்க்கத்துக்கு விட்டு அப்பாற்பட்ட மக்கள் செல்வது என்பதை பற்றி நான் அறிவெல்லாம் அந்த இப்லீஸுக்கு இருந்திருக்கு. அல்லாஹ் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கிறான். லா ஊகுவியன்னஹும் அஜ்மஈன். அதனால் தான் சொன்னால் நான் என்ன செய்வேன்? இவர்களை அத்தனை பேரையும் நான் வழிகெடுப்பேன் என்று சொல்லிட்டு இல்லா இபாதக்கல் முஹ்லசீன். ஆனால் உனக்கு என்று சில இஹ்லாஸான பரிசுத்தமான களப்பற்ற நேயர்கள் இருக்கிறாங்க. உன்னுடைய நேயர்கள் இருக்கிறாங்க. அவங்கள தவிர அதை முன்னால் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அது அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்கிறான், இன்ன ஐபாதி லைஸலக அலைஹிம் சுல்தான். எனக்கென்று சில அடியார்கள் எப்பவும் இருந்துகிட்டு இருப்பாங்க, எல்லா காலமும் இருப்பாங்க. அவர்களிலே உன்னுடைய ஆட்சி செல்லாது. அவர்களை உன்னால் வழிகெடுக்க முடியாது. அவர்களை உன்னால் குழப்ப முடியாது. நீ எவ்வளவு தான் குட்டிக்காரணம் போட்டாலும் சரி அவர்களை வழி தவற செய்ய முடியாது என்று இன்ன ஐபாதி, அவங்க எனக்கே உள்ள அடியார்கள் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குறிப்பிட்டு காட்டிவிட்டு, உன்னை யார் பின்பற்றினார்களோ அவர்களையும் உன்னையும் கொண்டு நரகத்தை நான் நிரப்புவேன். ல அம்ல அன்ன ஜஹன்னம மின்க என்று அந்த ஆயத்திலே அல்லாஹ் தஆலா இந்த இப்லீஸை எச்சரிக்கிறான். இந்த இப்லீஸும் சவால் விட்டுட்டு வந்திருக்கிறான். இந்த சமூகத்தை எப்படியெல்லாம் அவன் கெடுப்பேங்கிறத ஒரு இடத்துல சொல்கிறான். நான் எப்படி தெரியுமா இந்த அடியார்களை கேட்பேன்? உன்னுடைய நேர்வழியிலே அமர்ந்து கொண்டு கெடுப்பேன். சும்மாலாம் கெடுக்கிறது இல்லை. அவன் பெரிய அல்லாவுக்கு சவால் விட்டுட்டு வந்தவன் எப்படி இருப்பான்? அல்லாவுக்கே சவால் விட்டுட்டு வந்தவன் எவ்வளோ பெரிய இருப்பான்? இப்போ பாருங்கள், ஒரு காலகட்டத்தில் குரானையும் ஹதீதையும் தான் ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்ன ஆட்கள் இன்றைக்கி குரானை நம்பகமான ஹதீதையும் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டோம், தேவையில்லை, அது குரானுக்கு முரணாகுது, மோதுது என்று சொன்ன பொழுதும் கூட ஒரு சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுதா இல்லையா? அப்படி ஆக்கிடுவேங்கிறான் அல்லாஹ். இப்போ ஷைத்தான் சொல்லி காட்டுகிறான், நான் என்ன செய்து விடுவேன். அல்லாஹ் தெளிவாக இப்லீஸ் சொன்னதை குரானில் சொல்லுகிறான், நான் என்ன செய்வேன்? உன்னுடைய அடியார்களை உன்னுடைய நேர்வழியிலே அமர்ந்து வழிகெடுப்பேன். இதான்ப்பா வா 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 வா, இதான் குரான் வழி, நபி வழி, நேர்வழி என்று அழைத்து என்ன செய்வேன்? திசை திருப்பிட்டு போயிடுவேன். தெளிவாக சொல்கிறான் இப்லீஸ். அந்த இப்லீஸினுடைய வாரிசுகள் தான் இவங்கிறதுல ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே இந்த அளவிற்கு அவன் சவால் விட்டுட்டு வந்திருக்கிறான். அவன் எப்படியெல்லாம் மக்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறான். ஏன்னா குரானை கொண்டு வழிகெடுப்பான், ஹதீதை கொண்டு நான் வழிகெடுப்பேன். அவன் சொல்கிறானே, உன்னுடைய நேர்வழியிலே உட்கார்ந்து தான் நான் வழிகெடுப்பேன். நேர்வழியிலே அமர்ந்து கொண்டு வா, இதுதான் நேர்வழி, இதுதான் நபி வழி, இதுதான் குரான் வழி, இதான் குரான் ஒளி, இதான் குரான் விழி என்றெல்லாம் சொல்லி நான் அவர்களை வழிகெடுத்து கொண்டிருப்பேன், வேறு திசைக்கு நான் திருப்பி விடுவேன் என்று அவன் சொல்லி காட்டுகிறான். அவன் கையாளக்கூடிய விதங்கள் இருக்கிறதே சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமாக இருக்கும். அவன் கையாளக்கூடிய விதங்கள் மிக ஆச்சரியமான விஷயங்களை கையாளுகிறான். ஒரு இறைநேசர் முந்தைய காலங்களில் இப்லீஸ் நேரடியாக வருவான், மனித சூரத்திலேயே வர்றது உண்டு. நபிமார்களுக்கு அவங்களுக்கு தெரியும், நபிமார்களுக்கு இவன் இப்லீஸுங்கிறது தெரியும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சந்திச்சாங்க இல்லையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்ற பெருமக்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? சந்திச்சிருக்கிறாங்க. கௌதுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி நம்முடைய குருநாதர் அவர்கள் சந்திச்சிருக்கிறாங்க. அவங்கள வழிகெடுக்கிறதுக்கு உண்டான எல்லா முயற்சி செய்து தோற்று போய் அவர்களிடத்தில் தன்னுடைய தலையிலேயே மண்ணள்ளி போட்டு, அப்துல் காதிரே இனிமேல் எனக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நான் ஓடிடுவேன் என்று ஒளிஞ்சு போன வரலாற்று குறிப்பையும் நான் பார்க்க முடிகிறது. அப்படி ஒரு இறைநேசர் சந்திக்கும் பொழுது அந்த இறைநேசர் கேட்குறாங்க, அட இப்லீஸ், ஏண்டா போட்டு மக்களை போட்டு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? எதுக்கு நீ இவ்வளவு பெரிய மக்களை வழியில் லலாலத்தில் வழிகேட்டில் நீ ஆக்கிக்கிட்டு இருக்கிறா? அதன் மூலமாக உனக்கு என்ன பலன் இருக்குது? நீ என்ன நன்மை அடைய போகிற? அதனால் உனக்கு ஏதாவது பாக்கியம் இருக்கா? அவனுக்கு ஏதாவது பாக்கியம் இருக்குன்னா பரவாயில்லை, இவ்வளோ பேரை வழிகேட்டில் ஆக்கினா இவன் சொர்க்கம் போகலாம் அப்படின்னு இருந்தாலும் பரவாயில்லையே. அவனும் நரகத்துக்கு தான் போக போகிறான். அவன் என்ன பார்க்குறான்? நாம மட்டும் போகக்கூடாது, நம்மளோட ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு அவன் என்ன செய்யறான்? முயற்சிக்கிறான். அப்போ அவன் சொன்னான், நான் எங்கே வழி கெடுக்கிறேன்? நானாக வழி கெடுக்கிறேன்? நான் ஏதாவது ஒரு காரியத்தை சின்னதை செஞ்சுட்டு போயிடுறேன், அதுக்கு பிறகு அது வேறு விதமாக அது ஆகிடுது என்று சொல்லி அவன் ஒரு உதாரணத்தை என்ன செய்கிறான்? செஞ்சு காட்டுறான். கடை தெருவில் இது நடக்குது.
அப்போ இங்கே ஷைத்தானோட தான் இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க, பெரியவங்க பேசுகிறாங்கிறது ஒருத்தருக்கும் தெரியாது. யாரோ ஒரு மனுஷன் நினச்சிக்கிட்டு அவங்க போயிட்டு இருக்கிறாங்க, மக்கள் போயிட்டு இருக்கிறாங்க, இவங்களை தெரியல இருக்கும். இப்லீஸ் என்ன செஞ்சால், அங்கே ஒரு மிட்டாய் கடை இருந்தது. அந்த மிட்டாய் கடையில் போய் ஒரு சின்ன ஒரு துண்டு, பெருசால இல்லை, ஒரு சின்ன துண்டை எடுத்து தன்னுடைய வாயில் ஈரப்படுத்தினான். ஈரப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய ஒரு சுவத்தில் கொண்டு இப்படி அடித்தா அது ஒட்டிக்கிடுச்சு. போய் அந்த இனிப்பு, அந்த மிட்டாய் அந்த சுவத்தில் போய் ஒட்டிக்கிடுச்சு. ஒட்டியதும் இயல்பாக என்ன செய்ய, ஈ வந்து உட்காரமா இல்லையா, அந்த இனிப்பில் ஈ வந்து அமருது. ஈ வந்து அமர்ந்து அது தின்னுக்கிட்டே இருக்குது. அது சின்னதாக இருந்தாலும் ஈ திங்கிறதுக்கு நம்ம நேரமாகும். சின்ன ஒரு உருவம் தானே அது மெதுவாக சாப்பிடும். எறும்பு இருக்குது, ஒரு அரிசி அதுக்கு ஒரு வருஷத்துக்கு போதுமானதாக இருக்கும். ஒரு அரிசி ஒரு வருஷத்துக்கு போதுமானது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம், உனக்கு எறும்பை பார்த்து உன்னுடைய ஒரு வருட உணவு என்னன்னு கேட்கும்போது, ஹப்பத், ஒரு வித்து, ஒரு சீடு தான், ஒரே ஒரு அரிசி தான் சொல்லிச்சு. அப்போ என்ன செஞ்சாங்க, ஒரு எறும்பை பிடிச்சி ஒரு போட்டலில் போட்டு ஒரு அரிசியும் போட்டு வச்சுட்டாங்க. போட்டு என்ன செஞ்சாங்க, அது காற்று போகிற மாதிரி வச்சு ஒரு மூடியும் வச்சுட்டாங்க. ஒரு வருஷம் கழித்து அதை திறந்து பார்க்குறாங்க. திருப்பி கொடுக்கணும் இல்லையா, ஒரு அரிசி முடிஞ்சிட்டா இனி பசியோடல கிடக்கும், இனி இன்னொரு அரிசியை கொடுக்கணுங்கிறது தான். திறந்து பார்த்த பொழுது பாதி அரிசி இருக்குது, பாதியை தான் அது தின்றுருக்கு. அப்போ கேட்டாங்க, ஒரு வருஷத்தினுடைய உணவுங்கிறது ஒரு அரிசி ஒரு ஹப்பத்து என்று நீ சொல்லியிருந்தாயே, இப்போ பாதியை தானே நீ சாப்பிட்ருக்கிறா, மீதி பாதி இருக்கப்பா என்று கேட்ட பொழுது அந்த எறும்பு சொல்லிச்சு, நபியுல்லா அது சரிதான், உண்மைதான் அது. ஆனால் என்ன போட்டு நீங்கள் வெளியில் இருந்தால் பிரச்சனை இல்லை, ரப்பு எனக்கு எப்படி ரிஸ்கை தந்துடுவான், இப்போமா அவன் தான் தர்றான். ஆனாலும் கூட இப்போ உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே நான் வந்துட்டேன். ஒருவேளை நீங்கள் மறந்துட்டீங்கன்னு வைங்க என்ற நிலைமை என்ன ஆகும். அதனால் நான் இவ்வளோ காலம் இந்த ஒரு வருஷமாக பாதி வயிறு தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னுச்சு. அப்போ ஒரு அரிசி தான் ஒரு எறும்புக்கு ஒரு வருட உணவு என்பதை வரலாற்றில் நம்ம படிக்க முடிகிறது. அந்த வகையிலே இந்த ஈ இருக்கிறதே உட்காந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது. சின்ன உருவம், அது ரொம்ப நேரம் சாப்பிடணும், சாப்பிட்டாலும் ஒரு பகுதியை தான் சாப்பிட்டு முடிக்க முடியும். அவன் ஷைத்தான் அடிச்சிருக்கிறக்கூடிய அந்த இனிப்பும் ஒரு சின்ன பொடி துண்டு தான் அது. அப்படி அதை சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது அந்த ஈயை சாப்பிட்றதுக்கு ஒரு பள்ளி வருது. பள்ளியை வந்து என்ன செய்யுது, அந்த ஈயை சாப்பிட போகும்போது அது போகும்போது ஸ்லிப்பாகி டக்குன்னு அந்த பள்ளி கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்தது இதை பார்த்த ஒரு பூனை வந்து வேகமாக டகான்னு என்ன செஞ்சது, அதை சாப்பிட்றதுக்கு வேகமாக வந்தது. அந்த பூனையை பார்த்து அந்த ஒரு நாய் வந்து வேகமாக என்ன செய்தது, இரண்டு நாய்கள், அங்கே ஒரு நாய் இங்கே ஒரு நாய் அந்த பூனையை கடிக்கிறதுக்கு வருது. இனி யார் அந்த பூனையை கடிக்கிறது அப்படிங்கிறது இந்த ரெண்டு நாய்களுக்கு இடையில என்ன செஞ்சிருச்சு, சண்டை வந்து அந்த நாய் இந்த நாயும் அவங்கவும் இந்த நாய்க்கு சொந்தக்காரர்கள் ரெண்டு பேரில் ஒருத்தன் வந்திருக்கிறான். ஆஹா நம்ம நாயை இன்னொரு நாய் கடிக்குதுன்னு சொல்லி மற்ற நாயை அடிச்சிருக்கிறான். இப்போ அந்த நாய்க்கு சொந்தக்காரன், அடிப்பட்டதனுடைய நாய்க்கு சொந்தக்காரன் வந்து சேர்ந்துட்டான். இனி இவன் அடிக்க அவனை அடிக்க ரத்த காடாக போச்சு. இனி பெரிய ஃபசாத் ஆயிடுச்சு. ஃபித்னாவும் ரத்த ஓட்டுதும் சஃபக்குத்திமாவும் நடக்கிறது. இப்போ பெரிய ஃபித்னாவில் வந்து முடிஞ்சிருச்சு இல்லை. இது எங்கேருந்து ஆரம்பிக்குது, ஒரு மிட்டாய் கடையில் உள்ள சின்ன ஒரு இது. இப்போ இவன் கேட்குறான், இதுக்கு நான் என்ன செய்யன்னு கேட்குறான். இவன் இப்லீஸ் கேட்குறான், இதுக்கு எனக்கு சம்பந்தமா, நான் ஏதாவது செஞ்சேனா, சண்டை போட்டுன்னு சொன்னேனா, ரெண்டு பேரையும் நான் கூட்டிகிட்டு வந்தேனா, எதுவும் இல்லை. அப்போ எவ்வளவு பெரிய பிளான் பண்ணுகிறான் என்பதையும் நம்ம விளங்கிக்கிடணும். இவன் லேசான ஆள் இல்லை. இன்ன ஷைத்தான் யஜ்ரி மஜ்ரத் தமி மினல் இன்சான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மனிதனுடைய இரத்தம் உடலிலே எங்கெல்லாம் ஓடுகிறதோ அங்கெல்லாம் ஷைத்தான் ஓடுவதற்கான ஆற்றலை பெற்றவனாக இருக்கிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு விட்டு இல்லா உமர்னு சொல்கிறாங்க, உமரை தவிரங்கிறாங்க ரலியல்லாஹு தஆலா. உடலில் ரத்தம் எங்கெல்லாம் ஓடுதோ அங்கெல்லாம் ஓடக்கூடிய ஆற்றல் இப்லீஸுக்கு இருக்கிறது என்றால் எவ்வளோ பெரிய சக்தி பெற்றவன் பாருங்கள் நீங்கள். எனவே அவனுடைய குபாடங்களை ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். சில விஷயங்களை நல்லது மாதிரியே பேசுவான் அவன். இப்போ நல்லது மாதிரி தானே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நேர்வழி நேர்வழி நேர்வழின்னு நரகத்தை நிரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லது மாதிரி தான் பேசுறது. சீனா முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலம், அவர்களுடைய ஆட்சி காலம் அவங்க வந்து இபாதத்தில் ரொம்ப பேணுதலான ஆள். அவங்க சொல்கிறாங்க, ஒரு நாள் நான் நித்திரையில் இருக்கும் பொழுது ஒரு நபர் வந்து என்னை எழுப்புறார். முஆவியா எலும்ப இல்லையா, தஹஜ்ஜுதுனுடைய வக்து முடிய போதே என்று சொன்னதும் நான் பதறி எழுந்து என்ன செஞ்சேன், டகான்னு தொழுதேன். இல்லைனா அவர் எழுப்ப இல்லைன்னா அன்றைக்கி எனக்கு தஹஜ்ஜுது போயிருக்கோம், நான்
அறிந்த காலத்தில் இருந்து, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காலத்திலிருந்து ஒரு நாள் தஹஜ்ஜுத் தொழுகையை நான் விட்டதில்லை. அன்னைக்கு எனக்கு தொழுகை விட பார்த்துது. அன்னைக்கு ஒரு நாள் ஏதோ ஒரு பணியில் இருந்திருப்பாங்க, களைப்பாக இருந்திருக்கும், நமக்கு இயல்பாக தூக்கங்கள் வர்றது தானே, சுபுகு தப்பி போயிடுது. அதை மாதிரி அன்னைக்கு எனக்கு இவ்வளவு காலம் நான் பேணி பாதுகாத்து வந்த அந்த வலீஃபத்தாக இருந்த, அந்த விருதாக இருந்த இந்த தஹஜ்ஜுத் தொழுகை எனக்கு தப்பி போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்ட போது ஒரு மனிதர் வந்து என்னை எழுப்பிட்டார். எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. உடனே அவரை போய் தொழுதுட்டு அவரை போய் பிடிச்சி ரொம்ப நன்றி சொன்னேன். யாருப்பா நீ? யார்? உன்னை முன்பின் நான் பார்த்ததும் இல்லையே, நீ எப்படி இங்கே வந்தா வீட்டுக்குள்ளே? என்னை எழுப்பி விட்டதுக்கு நன்றி என்று சொல்லும்போது என்ன தெரியலையா, நான் தான் இப்லீஸு அப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறான். இப்லீஸு தஹஜ்ஜுதுக்கும் எழுப்பி விடுவானா? பெரிய ஆச்சரியமாக இருக்குது. தஹஜ்ஜுத் தொழுகைக்கு இப்லீஸ், அவனுக்கு உனக்கு பிடிக்காதே தொழுகின்றாலே, இறைவனை வணங்குவதை விட்டு மக்களை தூரப்படுத்துவது தானே உன்னுடைய வேலை, நீ தஹஜ்ஜுதுக்கு என்னை எழுப்பி விட்டுருக்கிறியப்பா. அப்போ அவன் கேட்குறான், உலகத்தில் உள்ளவங்களையெல்லாம் நான் எழுப்பி விட்டுக்கிட்டா இருக்கிறேன், எப்படா தூங்க வைக்கிறது தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, புகாரியிலே ஹதீஸ் இடம்பெறுகிறது, ஒரு மனிதன் தூங்கி கொண்டிருப்பான், சுபுகுடைய வக்து வந்துடும், அவனுக்கு காதில் பாங்கு விளங்குற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வக்து அவனுக்கு வந்துடும். அப்போ அவன் எழும்புவதற்காக முயற்சிக்கும் பொழுது ஷைத்தானை வந்து சொல்லுவான், அட இன்னும் கொஞ்சம் நேரம் படுப்பா, டைம் தான் இருக்கே. இப்போ உதாரணமாக பாங்கு சொல்லி அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் பெரும்பாலும் ரமலான் காலம் அல்லாத காலங்களில், ரமலானில் 10 நிமிஷம் 15 நிமிஷம் வைக்கிறாங்க, ரமலான் அல்லாத காலங்களில் அரை மணி நேரம் இருக்குது. ஜமாத்துக்கு போகிறதா இருந்தாலும் அரை மணி நேரம் இருக்குதுப்பா. உதவி செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம், சுன்னத்துக்கு இருந்தால் அது ஒரு 2-3 நிமிஷம், ஒரு 7-10 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும். இன்னும் நான் 20 நிமிஷம் நீ தூங்கலாமே. என்ன அவன் என்ன செய்வான்? தூங்க வைப்பான், அவன் தூங்கிடுவான். சரி கொஞ்சம் நேரம் கிடப்போம், ஒரு 10 நிமிஷம் கடந்து இளம்புவோமே, இது இயல்பாக எல்லா இடங்களும் நடக்கிறது தானே. இளம்பலாங்க போய் அடி என்னப்பா இன்னொரு பக்கம் இன்னொரு 10 நிமிஷம் இருக்கலாமே என்று சொல்லதான் அப்படியே தூங்குவான். 3வது எலும்பு போகும்போது அவன் என்ன செய்வான்? 3வது படுக்க வச்சிருவான். ஃபபாலஃபி உதுனிஹி, அவனுடைய இந்த மாதிரி ஒரு சூழல் வரும் பொழுது அவனுடைய காதிலே அவன் சிறுநீர் கழிக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். சுபுக்கு எலும்பாமல் அந்த ஷைத்தான் அவர்களை படுக்க வைத்து அவர்களுடைய காதிலே என்ன செஞ்சான்? சிறுநீர் கழித்து விடுகிறான்னு சொல்கிறாங்க. அறிஞர்கள் சொல்கிறாங்க, இப்படி ஒரு சூழல், ஒரு மனிதன் அயர்ந்து தூங்கிட்டார் அப்படியே போயிட்டு அது வேறு விஷயம். ஆனால் சுபுக்கு எலும்பியும் திரும்பி முயற்சி செய்தோம், 2வது படுத்து திருப்பி முயற்சி செய்து 3வது படுத்து விடுவாரையானால் அவர் காலையில் விழித்து பார்க்கட்டும், அவருடைய காதில் ஈரம் இருக்குங்கிறாங்க. காதுக்குள்ளே ஈரம் இருக்கும், அது ஷைத்தானுடைய சிறுநீர் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆக தொழுகைக்கு எழும்ப விடாமல் செய்வது தானே அவன்ட வேலை. இங்கே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஹஜ்ஜுதுக்கு எழுப்பில விட்டுருக்கிறான். இது வித்தியாசமாக இருக்குது. அப்போ இவன் நல்ல ஷைத்தான் போல இருக்குது. ஷைத்தான்கிறது ஒருத்தன் இல்லை, அவன் இப்லீஸ் ஒருத்தன் தான். ஆனால் அவனுக்கு பிறகு ஒரு பெரிய, நான் சொன்னவன் அவன் தான் ஜின் இனத்தை சார்ந்தவன். நிறைய குட்டிகளை போட்டு நிறைய பிள்ளைகளை பெருக்கி வச்சிருக்கிறான். அவனுடைய பிள்ளைகளிலே வரலாற்றில் ஒரு செய்தியை பார்க்க முடிகிறது. ஒரே ஒரு பிள்ளை மட்டும் இஸ்லாத்துக்கு வந்திருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம பின்னால் சொல்லுவோம். ஒரே ஒரு பிள்ளை மாத்திரம், இப்லீஸில் ஒரே ஒரு பிள்ளை மாத்திரம் தான் என்ன செஞ்சது? இஸ்லாத்திற்கு வந்திருக்குது. மற்ற எல்லா பிள்ளைகளும் இந்த சமூகத்தை அழித்து நாசப்படுத்தக்கூடியவர்களாகத்தான் இந்த இப்லீஸினுடைய பட்டாளங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆச்சரியப்பட்டு போனாங்க, என்னடா இது இவ்வளோ காலம் நம்ம பேணி பாதுகாத்துட்டு வந்த இந்த வளமையான தொழுகையை இன்னைக்கு விடப்பட பார்த்தது. சரி இளமனாலும் கூட கலா செஞ்சுக்கலாம், அது வேறு விஷயம். இருந்தாலும் அந்த உரிய நேரத்தில் செய்கிற மாதிரி ஒரு தன்மை இருக்காதா இல்லையா? ரமதான் காலத்தில் நோன்பு இருக்குது, ஒரு உதுருக்காக நாம் என்ன செஞ்சோம்? நோன்பை விட்டோம், பின்னே பிடிக்கிறோம் என்றாலும் கூட இந்த ரமலானினுடைய சிறப்பு அந்த நோன்புக்கு கிடைக்குமான கிடைக்காது தான். ஒரு உதுருக்காக நாம் விட்டாலும் கூட இதனுடைய பாக்கியத்தை பெற முடியுமா? முடியாது. இப்போ உதாரணமாக ஒருத்தர் பரீட்சை எழுதுகிறான், எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணிட்டார், ஒரே ஒரு இதில் சப்ஜெக்டில் மட்டும் ஃபெயில் ஆகிட்டார். எல்லாத்துலேயும் 60, 65, 70, 75 எடுத்துருக்கிறாரு. ஒரு சப்ஜெக்டில் மட்டும் 30 மார்க் எடுத்து ஃபெயில் ஆகிட்டார். அதற்கு பிறகு இவர் என்ன செய்கிறாரு? திருப்பி அந்த எழுதுகிறார், திருப்பி எக்ஸாம் எழுதுகிறார். எழுதி எவ்வளோ மார்க் எடுத்துக்கிறார் தெரியுமா? 99 மார்க் வாங்கியிருக்கான், இல்லை சென்டம் 100 மார்க் வாங்கிட்டான். அப்படியே வாங்கினாலும் கூட அந்த ஃபஸ்ட்டு இதில் அட்டம்ப்டில் பாஸ் பண்ண மாதிரி வருமா? வராது. அதை மாதிரி தான் இந்த ரமலானினுடைய நிலைகள். அல்லாஹு தஆலா புனிதமான ரமலானை எல்லா நோன்புகளையும் சிறப்பாக பிடிக்கக்கூடிய தௌஃபீக்கை நம்ம எல்லோருக்கும் தந்தருள் பாலிப்பானாக.
அருமையானவர்களே, அந்த வகையிலே இப்லீஸ் எழுப்புவதற்கு தவறி இருந்தால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அன்றைக்கி தஹஜ்ஜுதை விட்டுட்டு தூங்கியிருப்பாங்க. சரி, தஹஜ்ஜுதை விட்டுட்டு தூங்கினாங்க ஆனால் எழும்பி கலாவை தொழுதாலும் கூட தொழுதுருப்பாங்க. ஆனாலும் இவன் எழுப்பி விடுறது பெரிய ஆச்சரியம் இல்லையா? அவங்க கேட்குறாங்க, நீ எப்படிப்பா எழுப்பி விட்டா? நீ உனக்கு அது சம்பந்தம் இல்லாத வேலையிலோ நேர் முரணான வேலையெல்லாம் நீ அப்போசிட்டான வேலையெல்லாம் நீ செஞ்சுருக்கிறான் என்று கேட்கும் பொழுது அவன் சொன்ன பதிலை பாருங்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவ்வளோ காலம் நீங்கள் தஹஜ்ஜுத் தொழுதுட்டு வந்துட்டீங்க, ஒரு நாளாவது விடுபட்டுக்குதா? விடுபட இல்லை. அப்படி ஒரு வாழ்க்கையிலே ஒரு நாள் விடுபடாத ஒரு தொழுகை இன்றைக்கு விடுபட்டுதுன்னு வைங்க. நீங்கள் முழிச்சு பார்க்குறீங்க, சுபுடைய வக்தா ஆகிடுச்சு, ஆஹா தஹஜ்ஜுத் போயிடுச்சே அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கவலை இருக்கும். கதறுவீங்களே, அழுவீங்களே, கண்ணீர் வடிப்பீங்களே. அப்படி கண்ணீர் வடித்து நீங்கள் கதறும் பொழுது அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தஹஜ்ஜுதுடைய பரக்கத்தையும் தந்து நீங்கள் கதர்னதுக்கும் கண்ணீர் வடித்ததுக்கும் அழுததுக்கும் துடிப்பதற்கும் நிறைய அந்தஸ்துகளை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிடுவான். அதுக்கு இது பரவாயில்ல. தஹஜ்ஜுதுடைய நன்மையும் உங்களுக்கு கிடைச்சிடும். அது அல்லாத மேலே அதிகமான நன்மைகளையும் அல்லாஹ் உங்களுக்கு தந்துடுவான். நீங்கள் அழுவீங்க, அந்த கண்ணீர் இருக்குது பாருங்கள், அழுது அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடிக்கிறது எனக்கு பிடிக்காததில் முதன்மையானது. அது எனக்கு காட்ட இயலாது. எனவே அந்த கண்ணீர் உங்களுடைய கண்களிலிருந்து வடிந்து விடக்கூடாது என்பதற்காக நீங்கள் கதறி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் உங்களை எழுப்பி விட்டேங்கிறான். இப்போ இது நல்லதா? இந்த மாதிரி நிறைய நடக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஒரு மனிதர், ஒரு வழிபோக்கர் என்ன செய்கிறார், போய்கிட்டு இருக்கிறார். வழிபோக்கர் போய்கொண்டு இருக்கும் பொழுது அவர் களைப்படைந்து ஒரு இடத்துல படுத்து கிடக்கிறார். ஒரு சுவர், அந்த சுவருக்கு பக்கத்தில் தன்னுடைய அந்த பொதியை வைத்துக்கொண்டு பேக்கை வச்சுக்கிட்டு தலையில் வச்சுக்கிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். அந்த சுவருடைய நிழலில் அவர் படுத்து இருக்கிறார். அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கிறார். தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு திருடன் வந்து என்ன செஞ்சிட்டான், அவர் தலையில் இருக்கக்கூடிய அந்த பொதியை பிடிங்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். இவருக்கு சும்மா இருக்க முடியுமா? அதுக்கப்புறம் தூங்குவாரா? இவர் பேக்கில் தூக்கிட்டு போகிறான். டகாண்டு திருடிக்கிட்டு முழித்த இவர் என்ன செஞ்சார், அவனை விரட்டிக்கிட்டு ஓடினார். திருடன் நம்ம தூரம்லாம் போவே இல்லை, அங்கே போய் அப்படி நின்றுக்கிட்டான். இந்தாங்க உங்கள் பேக்குன்னு கையில் கொடுக்குறான். உனக்கு பைத்தியமாடா? அட திருடனாக இருந்தால் நீ ஓடிக்கிட்டே இருக்கணும். யாரும் பிடிக்கிறதுக்கு ஆளும் இல்லை, ஒருத்தரும் இல்லை, எல்லாம் வனாந்தரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீ ஓடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் தூக்க கலக்கத்தில் ஓடி வர்றேன், உன்னை விரட்டி பிடிக்கிறதுக்கு கஷ்டம். எங்கட வந்து நின்று தந்துட்டியே, இது தேவையில்லாத ஒரு வேலை. அப்போ எதுக்குப்பா என்ன நீ அநியாயமாக என்னுடைய, நான் ஆழ்ந்து தூங்கிக்கிட்டு இருந்தேன், நீ என்னை எழுப்பி விட்டுட்டியே, தேவையில்லாத வேலை செய்கிறியே, எதுக்கு நீ திருடனா? யாரப்பா நீ என்று சொல்லும் பொழுது அந்த திருடன் சொன்னான், நீ படுத்த இடத்த திரும்பி பாரு அப்படின்னா. நீ படுத்திருந்தி அந்த இடத்த திரும்பி பாரு அப்படின்னா. திரும்பி பார்க்குறான், அந்த சுவர் இடிஞ்சு விழுந்து கிடக்குது. அந்த சுவர் இடிஞ்சு விழுந்து கிடக்குது. அவன் சொல்கிறான், நான் ஒன்றை வந்து இந்த சுவர் இடிஞ்சு விழப்போகுதுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து அட எலும்புனா எலும்பியா நீ? எனக்கையும் எம்மேலையும் சேர்ந்து அது விழுந்துடும். உன்னை எழுப்ப காட்டியும் அது எம்மேலையும் சேர்ந்து விழுந்துருமா இல்லையா? இப்போ பிடுங்கிட்டா நீ ஓடி தானே ஆகணும், வேறு வழி இல்லை. அதுக்கு தான் நான் என்ன செஞ்சேன், இந்த தந்திரத்தை செஞ்சேன், உன்னை எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்ட்டு தான் நான் என்ன செஞ்சேன், இதை செஞ்சேனே தவிர நான் ஒன்று திருடன் இல்லை, தப்பா பிடிப்பா உன்னை சாமானே அப்படின்னு அவன் கொடுக்குறான். இவன் பார்த்தான், இன்னாள் இல்லாஹி, நம்ம உயிர் போகிறதுலேருந்து தான் இவன் காப்பாற்றிருக்கிறான், எவ்வளோ வேலை அருமையான வேலை செஞ்சுருக்கிறான், நீ யாருப்பா, எவ்வளோ அருமையான வேலையை செஞ்சுருக்கிறான்னு கேட்கும்போது நான் தான் இப்லீஸு அப்படின்னு. இப்லீஸ் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டானே ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க, நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இப்லீஸ் இந்த மாதிரி வேலை தான் நிறைய செய்வான். இப்லீஸ் இருக்கிறானே இந்த மாதிரி தீன் ஹிதுமத்துன்னு சொல்லி நிறைய வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ரொம்ப கவனமாக இருக்கணும் அருமையானவர்களே. தீனுடைய ஹிதுமத் என்றால் என்னங்கிறத முதல்ல விளங்கிக்கிடணும். தீனுடைய ஹிதுமத்து நாங்கள் அதை ஓதி கொடுக்குறோம், இதை ஓதி கொடுக்குறோம், மக்தப் வைக்கிறோம், அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி ஹிதுமத், இதுக்கு பேர் ஹிதுமத். உள்ளே போய் பார்க்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத்தை இதயத்தில் கலட்டக்கூடியதாக இருக்குது. இது தீனுடைய ஹிதுமத்தா? எனவே அந்த வகையில் சில விஷயங்களை பார்க்குறதுக்கு ஹிதுமத்து மாதிரி தெரியும், ஆனால் ஹிதுமத்து கிடையாது. இதில் ரொம்ப கவனமாக சமூகத்தார்கள் இருக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். அப்போ நீ என்னப்பா இந்த வேலையெல்லாம் நீ செய்கிறா, அப்படி நீ இப்படிலாம் இந்த மாதிரி வேலை செய்கிறது இல்லையா? அவன் சொன்ன இந்த மாதிரி வேலை தான் எதையே செய்கிறேன்னா, இந்த மாதிரி வேலை தான் நிறைய செய்கிறேன். சரி எதுக்கு என்ன நீ இப்போ இந்த மாதிரி என்ன பாதுகாத்தா, என்ன காப்பாற்றினி எதுக்கு அப்படின்ட்டு அவன் சொன்னான்,
சுவர் இடிஞ்சு விழுந்து நீ மௌத்தாயிட்டா உனக்கு ஷஹீதுடைய பதவி கிடைச்சிருமாப்பா. சுவர் இடிஞ்சு விழுந்தா உனக்கு என்ன பதவி கிடைக்கும்? ஷஹீதுடைய பதவி கிடைச்சிரும். எனவே அந்த பதவி உனக்கு கிடைக்கக்கூடாது, அதனால் எழுப்பி விட்டால் பரவாயில்லைன்னு என்ன செஞ்சா? இதுக்கு பரவாயில்லை, நீ எவ்வளோ இபாதத் செஞ்சாலும் ஷஹீதுடைய தன்மையை அடைய முடியுமா? அது எவ்வளோ பெரிய பாக்கியம், அந்த பாக்கியம் உனக்கு கிடைக்கக்கூடாது. அவன் பார்த்தான், ஆஹா அட இப்லீஸ், அதான் இப்லீஸ். இப்படி அவன் சில விஷயங்களை செய்வது போன்று ஒரு நல்ல உயர்வான விஷயங்களை செய்கிற மாதிரி தெரியும். ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த விஷயமும் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமா, அவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடியதாக இருக்கிறதா என்றெல்லாம் நாம் உற்று கவனித்து தான் ஒவ்வொரு காரியத்தை நம்ம செய்யணும். அவன் லேசான ஆள் இல்லை, அல்லாஹ்வுக்கு சவால் விட்டுட்டு வந்தவன். சவாலும் எப்படி விட்டிருக்கிறான்? இறைவா, உன்னுடைய நேர் வழியில் அமர்ந்து தான் உன்னுடைய மக்களை நான் வழிகெடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறான். எனவே அவன் உட்கார்ந்து இருக்கிறது நேர்வழி மாதிரி நமக்கு தெரியும், ஆனால் நேர்வழியா இல்லை. ஆனால் பளிச்சுன்னு அவன் அவ்வளோ அழகாக பிரைட்டாக ஆக்கி வச்சுருப்பான். நபி வழின்னு என்ன செஞ்சிருப்பான்? ஆக்கி வைத்திருப்பான். இதில் நம்ம கவனமாக இருக்கணும். சங்கைக்குரியவர்களே, இந்த இப்லீஸை பற்றி பல்வேறு கருத்துக்கள் வந்திருக்கிறது. இவனுடைய இடம், இவனுடைய மக்காம் எங்கே இருக்கிறது என்பதை பற்றி சொல்லும் பொழுது, வலஹு அர்ஷுன் அலா வஜ்ஹில் பஹர், இவனுக்குன்னு ஒரு சிம்மாசனத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அல்லாஹ் சும்மா தன்னுடைய எதிரியை ஒரு நோஞ்சான ஆக்கி வைக்கல. ஒரு பெரிய பயில்வானோட மோத போகிறது இன்னொரு பயில்வானாக இருக்கணும். ஒரு குத்துச்சண்டையில் பெரிய முகமது அலி இருக்கிறாரு, பெரிய பேர் பெற்றவர், இப்போ ஏழாமல் இருக்கிறார். அவர் நல்ல திடகாத்திரத்தோடு இருக்கிறான்னு வைங்க, நான் அவரோட இப்போ மோதணும் நாம் போட முடியுமா? கையை வச்சு தள்ளினா அதோட நாம் எலும்புலாம் நொறுங்கிடும். அப்போ அவரோட மோத போகிறவர் யாராக இருக்கணும்? அந்த குத்துச்சண்டையை பற்றி தெரிந்தவராக இருக்கணும். சிலம்பம் விளையாடுறாங்க, அந்த சிலம்பத்தில் மோதக்கூடியவர்கள் சிலம்பத்தை பற்றி தெரிந்த நல்ல மாஹிரான ஆளாக இருக்கணும். அப்படி இருந்தால் தானே அது பொருத்தம். ஒரு டீம் விளையாடுது, ஃபுட்பாலோ கபடியோ ஏதோ ஒரு டீம் விளையாடுதுன்னு வைங்க, நல்ல ப்ராக்டிஸ் உள்ள நல்ல திறமையான ஒன்று விளையாடுறான் ஒரு டீம் இருக்குது. இன்னொன்று ஃபுட்பாலை பற்றியே தெரியாதுன்னு வைங்க, அவனை கொண்டு இறக்கி விட்டால் என்ன ஆகும்? அட என்னப்பா இது, விளையாட்டும் ரசிக்காது, எல்லாரும் ஏசவும் செய்வாங்க, இது என்னடா சமமே இல்லையே, ஒரு பொருத்தம் இல்லாத ஆட்களால் இருக்குது அப்படின்ட்டு. ஒரு பெரிய தடியன் பயில்வான் நிற்கிறான்னு வச்சுக்கோங்க, அவன் போய் ஒரு சின்ன பையனை பிடிச்சிக்கிட்டு ஏசிக்கிட்டு அடிச்சிருவேன் பிடிச்சிருவேன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? அட என்னடா உனக்கு அறிவு இருக்காடா, அந்த சின்ன பையனை போய் திட்டிக்கிட்டு அடிச்சிருவேங்கிறியே, என்னோட மதிப்படுறான் அப்படின்னு இன்னொரு பையன் சொல்லுவானா இல்லையா? எனவே ஒன்றுக்கு நிகர் இருக்கணும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய எதிரியாக ஒருவரை நியமிக்கிறான், ஒருவரை ஆக்குறான் என்று சொன்னால் அவனை சும்மா ஆக்க இல்லை, அவனுக்கு எல்லா ஆற்றலையும் கொடுக்குறான். கியாமத் வரைக்கும் நீ உனக்கு மௌத்து கிடையாது, அவனுக்கு கியாமத் வரைக்கும் மௌத்து கிடையாது. மனித இரத்த நாளங்களிலே இணைந்து ஓடக்கூடிய ஆற்றலை கொடுக்குறான், எல்லா சக்தியும் கொடுக்குறான், கல்புக்குள்ளே நுழையக்கூடிய சக்தியை கொடுக்குறான். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லும்பொழுது உலகு குர்தூம், அவனுக்கு தும்பிக்கை போன்று ஒரு இது இருக்குது, வாயில் தும்பிக்கை மாதிரி இருக்கான் ஒன்று. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, அவனுக்கு துதிக்கை, யானையுடைய துதிக்கை இருக்கு இல்லையா, அந்த துதிக்கை மாதிரி ஒன்று அவனுக்கு இருக்கும். அதை கொண்டு என்ன செய்வானா நம்முடைய கல்புக்குள்ளே நுழைச்சிருவான். டாக்டர் ஸ்டெதஸ்கோப் வச்சு இப்படி பார்க்குறாரு இல்லையா, அந்த மாதிரி தான் நைக்கிது இப்படி வச்சு பார்க்குறான். அதை மாதிரி அவன் ஒன்று வச்சுருக்கிறான், அவன் ஒரு ஸ்டெத்து வச்சுருக்கிறான். அவன் கொண்டு நம்முடைய கல்புக்குள்ளே என்ன செய்வான், உள்ள நுழைய வச்சிருவான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் திக்ர் செய்ய ஆரம்பிக்கிறாரோ அப்போ அவனால் முடியாது, அதை உள்ள நுழைக்க முடியாது. திக்ர் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உள்ளே என்ன செய்ய முடியாது, நுழைய முடியாது. அவன் அதை விட்டும் பின்தங்கி விடுகிறான். திக்கரை விடும் பொழுது மீண்டும் அவன் என்ன செஞ்சான், உள்ளே கல்பில் போடுறான். அப்போ திக்கரோடையே இருக்கணும். சூஃபியாக்கள் எல்லா காலங்களையும் திக்கரோடு இருப்பாங்க. அவங்க பேசிக்கிட்டே இருந்தாலும் கூட அவங்களோட கல்பு லா இலாஹ இல்லல்லாஹ்னு திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கும், அல்லாஹ் அல்லாஹ்னு திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கும். மனிதர்களோட பேசிக்கிட்டு இருப்பாங்க, உபதேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு பயிற்சியை கல்பில் ஏற்படுத்திடுவாங்க. எனவே ஷைத்தானினுடைய மஸ்ஸை விட்டும் தீண்டுதலை விட்டும் அவர்களுடைய கல்புகள் எல்லாம் மிகவும் பாதுகாப்பானதாக இருக்கிறது. ஆக ஷைத்தானினுடைய வேலைகளை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் திக்ருகளிலே அதிகமாக ஈடுபடணும். சரி, இனி உலகு அர்ஷுன், அவனுக்கு ஒரு சிம்மாசனத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அது எங்கே இருக்கிறது? அலா வஜ்ஹில் பஹர், கடல் பரப்பின் மீது அவன் வச்சிருக்கிறான். ஒஹுவ ஜாலிசுன் அலைஹி வ யபஅது சராயாஹு யுல்கூன பைனன் நாஸி ஷர்ர வல் ஃபிதன். அவன் அதில் உட்காந்துக்கிட்டு தான் அதை சுற்றி என்ன செய்வான், சுற்றி
அவனுடைய பட்டாளங்கள் இருக்கும். நீ இந்த பக்கம் போ, நீ இந்த பக்கம் போ, நீ இந்த பக்கம் போ, நீ இந்த வேலையை செய், நீ அந்த வேலையை செய், நீ அவங்கள கூட்டிகிட்டு வா, நீ இவங்கள கூட்டிகிட்டு வா என்ன நினைச்சுவான். அவன் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு ஆட்களை அனுப்பி விடுவான். நீ பார்க்குற மாதிரி அனுப்பி விடுறதே அந்த மாதிரி ஆட்களை என்ன செஞ்சிருது, அங்கும் இங்குமாக ஆட்களை அனுப்பி விடுறது. அப்படி அனுப்பிவிட்டு இந்த ஷர்ரையும் ஃபித்னாவையும் மக்கள் மத்தியில் அவன் போட்டு விடுவான் என்ற செய்தியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன குறிப்பிடுறாங்க. தாலிக அரிஷ். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபிகளோட மதீனா ஷரீஃபில் வர்றாங்க. மதீனா ஷரீஃபில் வரும்பொழுது இப்னு சையாதுன்னு ஒருத்தன் இருந்தான். அவன் சிறுவர்களோடு விளையாடிக்கிட்டு இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை நெருங்கும் வரை ரசூல்லா பக்கத்தில் வாராங்கன்னு அவனுக்கு தெரியல. வந்ததும் அவனுடைய முதுகில் தட்டினான். அவன் திரும்பி பார்த்தான். இப்னு சையாத். ஏன்னா அவனை பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயங்கள் இருந்தது. நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்குறான். சொல்லுங்கங்கிறான். நான் அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்ன சாட்சி சொல்கிறியா? ஆமாம், நீங்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர்களில் ஒரு ஆள் தான், நானும் அல்லாஹ்வின் திருத்தூதரில் ஒரு ஆள் தாங்கிறான் அவன். இப்னு சையாத் அவன் சொல்கிறான், நானும் அல்லாஹ்வின் திருத்தூதரில் ஒரு ஆளாக இருக்கிறேன். நீ என்ன பார்க்கிறாய், உனக்கு என்ன தெரியுது அப்படின்ட்டு என்ன செய்யறான் கேட்க. எனக்கு ஒரு சிம்மாசனம் தெரியுது, அதை சுற்றி கடலில் ஒரு சிம்மாசனம் தெரியுது, அதை சுற்றி நிறைய பாம்புகள் இருக்கிறதுன்னு அவன் சொல்கிறான். இது நீண்ட ஹதீது. இதுக்கு இமாம்கள் புகாரியிலையும் இந்த ஹதீது இடம்பெறுகிறது, பல கிரந்தங்களில் இது இடம்பெறுகிறது இப்னு சையாதை பற்றி. அதே சமயம் இதை பற்றி நிறைய விளக்கங்களை சொல்கிறாங்க. ஒரு குறிப்புக்காக இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் சொன்னான், ஒரு சிம்மாசனத்தை நான் பார்க்கிறேன் என்று சொன்ன பொழுது அதை சுற்றி நிறைய பாம்புகளையும் நான் பார்க்குறேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அதுதான் இப்லீஸினுடைய சிம்மாசனம், கடலில் தான் இருக்குது, நிறைய சுற்றி பாம்புகள் இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்லீஸினுடைய சிம்மாசனத்தை பற்றி சொன்னாங்க. அப்போ இப்னு சையாதை நான் வெட்டி விடவான்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க. இவனை வெட்டிடட்டா நாயகமேனு கேட்குறாங்க. இல்லை விட்டுருங்க, இந்த மாதிரி ஆட்களை கொல்றதுக்கு நீங்கள் சாட்டப்பட இல்லை அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த காலத்தில் தஜ்ஜாலாக அவன் கருதப்பட்டான். இவன் தான் வளர்ந்தா இவன் தான் தஜ்ஜாலாக வருவானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. இவன் தஜ்ஜாலாக இருந்தால் இவனை கொல்வதற்கு நீங்கள் சாட்டப்படலை, அதுக்கு ஈசா நபி வருவாங்கன்னு என்ன செஞ்சிட்டாங்க. அந்த கருத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அருமையான பெருமக்களே, எனவே இந்த இப்லீஸ் சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் கூட நம்மளை பெறல வைப்பான். நின்று கொண்டு குடிப்பது. உதாரணமாக ஆயிஷா நாயர் ரலியல்லாஹு தஆலா சம்பந்தமாக சொல்கிறாங்க, அவன் செய்யக்கூடிய வேலைகளில் பொல்லாத வேலை என்னது, ஆக சின்ன வேலைகள் என்னங்கிறத பிரித்து காட்டுகிறார்கள் அறிஞர்களும். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஏனைய சஹாபிகளும் அந்த ஷைத்தானினுடைய பணிகள் என்ன என்பதை குறிப்பிட்டு காட்டுறாங்க. இப்போ நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பது, இப்போ இது ஒரு பெரிய பாரதூரமான பாவம் அல்ல. ஆனால் அவனுடைய வயிற்றிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க, ஒரு மனிதன் நின்று கொண்டு குடிப்பதின் மூலமாக அவனுடைய வயிற்றில் ஏற்படக்கூடிய விளைவை அவன் அறிந்திருப்பானையானால் லஸ்தகா, அவன் வாந்தி எடுத்து விடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் என்ன செஞ்சிருவான், வாந்தி எடுத்துடுவான். ஒரு சமயத்தை நம்ம உட்கார்றதுக்கு இடம் இல்லை, அப்போ நின்று குடிக்கலாம். உட்கார்றதுக்கு இடம் இருக்குது, வீட்டில் இருக்கிறோம், சேர் இருக்குது, உட்கார்ந்து குடிக்கலாம். பள்ளியில் இருக்குது, வாய்ப்பே இல்லை, ஒரு பஜாரில் போய் நம்ம குடிக்க வேண்டியிருக்குது, ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம், கடையில் இருக்கிறோம், அங்கனைக்குள்ளே சேரும் இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு சர்பத்தை குடிக்கிறோம், அது வேறு விஷயம். அது உதுரே இல்லாத சமயத்தில் ஒரு மனிதன் நின்று கொண்டு குடித்தால் அதன் மூலமாக அவனுடைய வயிற்றிலே ஏற்படக்கூடிய விளைவை அவன் உணர்வானையானால் லஸ்தகா, அவன் வாந்தி எடுத்து விடுவான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறான். அப்போ இதெல்லாம் சின்ன விஷயங்கள் தான், இதெல்லாம் அவன் செய்ய வச்சிருவான். இடது கையால் சாப்பிட்றது, இன்றைக்கி இளைஞர்களுக்கு மத்தியில் இந்த இடது கையால் குடிக்கிறதுங்கிறது ஒரு தனி ஸ்டைல், அது ஒரு நாகரிகமாக ஆயிடுச்சு. இது ஷைத்தானினுடைய வேலை என்கிறார்கள். இடது கையால் குடிப்பதும் இடது கையால் சாப்பிடுவதும், வாழைப்பழத்தை உரிச்சு இப்படி இடது கையால் திங்கிறது, பிஸ்கட்டை இடது கையால் திங்கிறது. இன்றைய ஆய்வாளர்கள் சொல்லும் பொழுது இடது கையை உணவு உண்பதற்காக அதிக பயன்படுத்தினால் பேரலைஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க, மருத்துவ ஆய்வாளர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ஷைத்தானுடைய வேலைங்கிறாங்க. எனவே அந்த மாதிரி காரியங்களை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆயிஷா நாயர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லும் பொழுது, இடது கையால் சாப்பிடுபவன், இடது கையால் குடிப்பவன்
அவன் சாப்பிடும் பொழுதும் குடிக்கும் பொழுதும் அவனோடு சேர்ந்து ஷைத்தானும் குடிக்கிறான், சாப்பிடுகிறான். நீங்கள் வலது கையால் சாப்பிட்றதுக்கும் இடது கையால் சாப்பிட்றதுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கும். வலது கையால் சாப்பிட்டா 10 பிடி சாப்பிடுவான்னு இருக்குமே, ஆனால் இடது கையால் சாப்பிட்டா 20 பிடி சாப்பிட்ருவான், சாப்பாடு கூட இறங்கும். இடது கையால் குடித்தா சீக்கிரம் தாகம் அடங்காது. ஏன்னா கூட அவனு சேர்ந்தில் குடிச்சிட்டு இருக்கிறான். இவன் அளவுக்கு ஒரு டம்ளர் நமக்கு போதும்னு நினச்சி குடிப்பான். ஆனால் அதில் சுவையை கூட்டி, இந்த இப்ளீஸ் சுவையை கூட்டிடுவான். நமக்கு கூட்டின மாதிரி தெரியும். அப்போ இன்னொன்று குடிக்கலாம் அப்படின்னு இன்னொன்று வரும். அது குடிக்கிறது யார்? இவன் பாதி அவன் பாதி. எனவே யார் இடது கையால் சாப்பிடுகிறாரோ, இடது கையால் யார் குடிக்கிறாரோ அவரோடு சேர்ந்து ஷைத்தானும் குடிக்கிறான், சாப்பிடுகிறான் என்று செய்தினா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக. இன்னொன்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, ஷைத்தான் பல்வேறு புல்லாத விஷயங்களை உங்கள்கிட்ட கொண்டு வருவான். திடீரென்று அறிவுபூர்வமாக சிந்திக்க வைப்பான். இதை படைத்தது யார்? இந்த பில்டிங்கை படைத்தது யார்? இந்த மரங்களை படைத்தது யார்? கடலை படைத்தது யார்? ஆற்றை படைத்தது யார்? வானத்தை படைத்தது யார்? இப்படியெல்லாம் நிறைய கேள்விகளை கேட்டு சிந்திக்க வைப்பான். நல்ல விஷயந்தான், நம்ம சிந்திச்சுக்கிட்டே வருவோம். இப்படியே நம்ம எல்லாத்துக்கும் பதில் என்ன? அல்லாஹ் அல்லாஹ் ஹலக்கல்லா ஹலக்கஹுல்லா ஹலக்கஹல்லா, அல்லாஹ் அதை படைத்தான், அல்லாஹ் அதை படைத்தான் என்று சொல்லிக்கிட்டே வரும் பொழுது அவன் கேட்பான் திடீரென்று, ஹத்தா யகூல மன் ஹலக்க ரப்பக்க, அல்லாஹ்வை படைத்தது யார் அப்படின்னு கேட்பான். இது ரொம்ப ஆபத்து. ஃபைதா பலகஹு, அப்படி ஒரு சிந்தனை யாருக்காவது வந்தால் ஃபல் யஸ்தஇது பில்லா, அவர் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்லட்டும், அவன் விலகிடுவான். இந்த மாதிரி தேவையில்லாத சிந்தனைகள் வறுமையானால், சில சமயம் நிறைய பேர் ஃபோனை போட்டு கேட்குறாங்க மக்கள், இப்படி தேவையில்லாத சிந்தனைகள் வருது, தப்பான அபிப்பிராயங்கள் வருது, நல்லவர்களை பற்றி தப்பாக நினைக்க சொல்லுது, இதெல்லாம் அவனோட வேலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வித்தியாசமாக நினைக்க வேண்டியது வருது, அவனுக்கு வேலை தான். எனவே இந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுதெல்லாம் எந்த ஒரு மனிதன் ஃபஸ்தஇது பில்லா, அல்லாஹ்வை கொண்டு உதவி தேடட்டும், அஊது பில்லா அஊது பில்லா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிக் கொண்டு இருந்தால் நிச்சயமாக அவன் பாதுகாப்பு பெற்றவனாக ஆகுவான் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, குறிப்பிடுறாங்க. சங்கையான பெருமக்களே, இதே மாதிரி இந்த கோபம் இருக்கிறதே, கோபம் வரும் பொழுது அந்த கோபத்தை வெளிப்படுத்துவதும் ஷைத்தானுடைய வேலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய சபையில் 2 பேருக்கு இடையில் கொஞ்சம் மனஸ்தாபம் வந்து ஒருவருடைய முகம் அப்படி செவந்துருச்சு. செவந்து அவர் என்ன செய்கிறாரு, சத்தம் உயர்ந்துட்டு அவர் பேச இவர் பேச இவர் பேச, ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னி லா அலமு கலிமத்தன் லவ் காலஹா லதஹப அன்ஹு மா யஜித். இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, இந்த மாதிரி கோபம் வரும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும், நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லித்தர்றேன். அப்படி அவர் அதை சொல்லுவாரையானால், கோபம் வரக்கூடிய சமயத்தில் அதை சொல்லுவாரையானால் அவருடைய கோபம் போய்விடும், அவரை விட்டும் அவருடைய கோபம் அகன்றுவிடும். லவ் கால அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று அவர் சொல்லட்டும் என்று கண்மணியா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினாங்க. இதே மாதிரி ஒரு மனிதன் வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது பிஸ்மில்லான்னு நுழையணும். பிஸ்மில்லான்னு நுழைந்தால், அதே மாதிரி வீட்டுக்குள்ளே சாப்பிடும்போது பிஸ்மில்லான்னு சாப்பிட்டா, இதா தஹலர் ரஜுலு பைத்தஹு ஃபதக்கர ஸ்மல்லாஹி ஹீன யத்குலு வஹீன யத்அமு கால ஷைத்தானு லா மபீத லக்கும் வலா அஷாஅ ஹாஹுனா. யார் ராத்திரியில் வீட்டுக்குள்ளே போகும்போது பிஸ்மில்லா அப்படின்னு உள்ளே போயிட்டார், போய் ராத்திரி சாப்பாடு இல்லையா பிஸ்மில்லான்னு சாப்பிட்றார், இந்த 2ஐயும் செஞ்சுட்டாராக்கும் ஷைத்தான் சொல்லுவான், இன்றைக்கி இந்த வீட்டில் நம்ம தங்க முடியாதுப்பா, லா மபீத லக்கும், இன்றைக்கி தங்கவும் முடியாது, இன்றைக்கி நமக்கு இந்த வீட்டில் டின்னரும் கிடையாது, ராத்திரி சாப்பாடும் கிடையாது, நான் வெளியில் தொலைகிறேன் அப்படின்னு தொலைஞ்சு போயிடுவான். எந்த வீட்டுக்குள் நாம் நுழையும் பொழுது இரவு நேரத்தில் குறிப்பாக எல்லா சமயங்களும் பிஸ்மில்லா சலாம் சொல்லிட்டு நுழையணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் பிஸ்மில்லா அப்படின்னு நுழைஞ்சிட வேண்டியதான். பிஸ்மில்லான்னு ஒரு வீட்டுக்குள் இரவில் ஒரு மனிதன் நுழைவானே, ஏன்னா இப்லீஸ் வந்து ஒவ்வொரு இரவும் தங்குவதற்கான இடங்களை தேடிக்கொண்டிருக்கிறான். இப்லீஸினுடைய குட்டிகள் கோடிக்கணக்கான குட்டிகள் இருக்குது, கோடிக்கணக்காக இருக்கிறாங்க. எனவே அங்கே எந்த வீட்டில் தங்குறதுக்கு இடம் இருக்குதோ அங்கெல்லாம் போகிறான், எந்த வீட்டில் பிஸ்மி சொல்லலையோ அங்கெல்லாம் போயிடுவான்.
வீடுகளுக்குள் நுழையும் பொழுது நீங்கள் பிஸ்மி சொல்லி கொண்டு நுழையுங்கள். சாப்பிடும் பொழுது குறிப்பாக இரவு சாப்பாட்டில் பிஸ்மி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் லா மபீதலக்கும், இன்னைக்கு இந்த வீட்டில் தங்க முடியாதுப்பா. ஒலா ஆஷா ஆஹுனா, இன்னைக்கு எனக்கு இங்கே சாப்பாடும் இல்லை, சாப்பாடு இல்லாத இடத்துல நான் எப்படி தங்க முடியும்னு சொல்லி வெளியில் போயிடுவான். எவ்வளோ லேசான விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்கிறாங்க. இப்லீஸ் நம்ம விட்டு தூரம் போகிறதுங்கிறது பெரிய விஷயமா இல்லையா? ஆனால் அதுக்கு கற்று தந்திருக்கக்கூடிய அதை தூரமாக்குறதுக்கு, அவன் விலகி போகிறதுக்கு, தொலைந்து போவதற்காக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த விஷயம் இருக்குது. எவ்வளவு எளிமையாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும். சங்கைக்குரியவர்களே, அதே மாதிரி இந்த மறதி ஏற்படுவதையும் ஷைத்தானுடைய வேலை. சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இன்னொரு நபரும் போகிறாங்க. கஹ்ஃபுடைய விஷயத்தில் பார்க்குறோம், அந்த சூறால இது வரும். ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேடி போகும்போது எந்த ஒரு இடம், அந்த மீன் வச்சுருப்பாங்க, அந்த மீன் எந்த இடத்துல துள்ளுதோ அந்த இடத்த எனக்கு ஞாபகப்படுத்தும்பாங்க. அது ஷைத்தான் மறக்கடிச்சிட்றான். அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் இருக்கும் பொழுது சிறைந்து வெளியிலே போகக்கூடிய அந்த மனிதரை பார்த்து சொன்னாங்க, என்னை பற்றி உன்னுடைய எஜமான இடத்துல, அரசர் இடத்துல சொல்லுனாங்க. ஃபான்சானி, ஷைத்தான் மறக்கடிக்கிறான். இந்த மறதி என்பதும் ஷைத்தானின் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு விஷயம்தான். இதற்கும் என்ன செய்கிறாங்க, அர் ரஹ்மான்ங்கிறத அதிகமாக சொல்லி கொண்டிருந்தால் மறதி குறையும். அதில் எப்போ சொல்கிறாங்க சூஃபியாக்கள், சுபுகுடைய சுன்னத்தையும் தொழுதுட்டு சுபுகையும் தொழுது முடித்ததற்கு பிறகு ஒரு முறை சலவாத்து, ஏதாவது ஒரு சலவாத்தை ஓதி அர் ரஹ்மான் அர் ரஹ்மான் அர் ரஹ்மான் அர் ரஹ்மான் என்று 100 முறை ஓதும். சரியா எண்ணிக்கை கரெக்டாக இருக்கணும். 99 வரக்கூடாது, 101 வரக்கூடாது. சரியாக 100 முறை ஓதி முடித்ததும் ஒரு சலவாத். இப்படி அவர் சில நாட்களுக்கு ஓதி வந்தால் ஒரு 3 நிமிஷம் ஆகும். 100 தடவை அர் ரஹ்மான் அர் ரஹ்மான் அர் ரஹ்மான் அர் ரஹ்மான் சொல்வது எவ்வளோ நேரம் ஆக போகுது? 3 நிமிடங்கள் ஆகும். இந்த 3 நிமிடங்களை கொஞ்ச காலமாக அவர் செலவழித்து வருவாரேயானால், இந்த அடிப்படையிலே இந்த விருதிலே அவர் செல்வாரேயானால் நிச்சயமாக அவருடைய ஞாபக சக்தி அதிகரிக்கும், மறதி குறைந்து விடும் என்று சூஃபிகள் நமக்கு சொல்லித்தர்றான். எல்லாம் ஹதீஸினுடைய அடிப்படையில் தான். எனவே இது போன்ற விஷயங்களை நம்ம ரொம்ப பாதுகாப்பாக நாம் இருக்கணும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி காட்டுகிறோம். சங்கைக்குரியவர்களே, இதே போன்று சையதுனா ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவங்க சொல்கிறாங்க, ஒரு நாள் இரவு நான் என்ன செய்தேன் என்றால், எனக்கு சொந்தமான ஒரு தோட்டத்துக்கு நான் போனேன். ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு மதீனால நான் என்னுடைய சொந்தமான ஒரு இடத்துக்கு போகும் பொழுது அங்கே ஒரு சப்தம் கேட்டுது. சலங்க சப்தம் மாதிரி ஒரு சப்தம் கேட்குது. ஃபகால மாஹாதா, என்ன சப்தம்பா, யார்ப்பா அது அப்படின்னு நான் சத்தம் கொடுத்தேன். ஸெய்த் இப்னு சாபித் நாயகம் சொல்கிறாங்க, யார் அது அப்படின்னு நான் சத்தம் கொடுத்தேன். அப்போ கால ரஜுலும் மினல் ஜான், நாங்கள் ஜின்களில் ஒரு ஆளப்பா, எங்களுக்கு ரொம்ப பசியாக இருக்குது, எங்கள் பகுதியில் நிறைய வறுமை வந்துருச்சு, அதனால் உங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய பழங்களை எல்லாம் பறிச்சுட்டு போகிறதுக்கு நான் வந்திருக்கிறேன் என்று அந்த ஜின்னு சொல்லியது. அப்போ நான் என்ன செஞ்சேன், சரி பரவாயில்லை பறிச்சுட்டு போ, இந்த மாதிரி ஜின்கள் வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் அதையும் சொல்லி தந்துட்டு போ, நான் உனக்கு அனுமதிக்கிறேன். இப்போ வந்துட்டா ரொம்ப பசியாக இருக்குது, எனக்கு ரொம்ப பஞ்சத்தில் வாடி போய் கிடக்கணும் அப்படின்னு நீ சொல்கிறான், சரி பறிச்சிக்கோ, ஆனால் இனிமேல் ஜின்கள் வராமல் இருக்கிறதுக்கு வழி இருந்தால் அதை சொல்லு, அப்போனா உனக்கு நான் அனுமதிக்கிறேன் என்று சொன்னதும் கால ஆயத்துல் குர்சி, ஆயத்துல் குர்சியை ஓதிட்டு படுத்துன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த வீட்டில் ஷைத்தான் உள்ள நுழைய மாட்டான். ஒரு கடையில் ஆயத்துல் குர்சியை ஓதிட்டு காலையில் போனோன்னு ஒரு ஆயத்துல் குர்சியை ஒரு தடவை ஓதுறது, கடையை மூடும் போதும் ஒரு ஆயத்துல் குர்சியை ஓதிட்டுன்னு சொன்னால் அந்த கடை பாதுகாப்பாக இருக்கும், ஷைத்தானினுடைய தீண்டுதல் இருக்காது. சில வீடுகளில் சொல்கிறாங்க, வச்ச பணத்தை காணையில், வச்ச பொருளை காணையில், இங்கே உள்ள பொருள் அங்கே இருக்குது, அங்கே இருந்து இங்கே போயிடுது, ஜேப்பில் வச்சு இந்த ரூபாயை காணையில், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இதெல்லாம் ஜின்கள் செய்யக்கூடியது. எனவே இவைகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு ஆயத்துல் குர்சியை ஓதிவிட்டால் அது முழு பாதுகாப்பாக இருக்கும் என்று சையதுனா ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த ஜின்னு கற்றுக் கொடுத்தது என்ற செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, இதே போன்று இன்னொரு முக்கியமான விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நீங்கள் யாரா நஹா ஐ யஜ்லிஸ பைன ஷம்ஸி வல்லில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிழலுக்கும் வெயிலுக்கும் இடையிலே அமர்வதை தடுத்தார்கள். இப்போ நம்ம நிழலில் உட்காந்துருக்கிறோம், இப்போ பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை, ஒரு வெளியில் நிற்கிறோன்னு வைங்க, வெயிலில் நின்றணும்.
அல்லது ஒரு வீட்டினுடைய மரத்தினுடைய நிழல் இருக்குதுன்னா அந்த மரத்தின் நிழலில் முழுமையாக நின்றணும். அந்த நிழல் இங்கே முடியுது, இங்கே வந்து நிற்கிறது. பாதி நிழல்லையும் பாதி வெயிலையும் நிற்காதீங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன செய்கிறாங்க? விளக்கினார்கள். பாதி வெயிலிலும் பைன ஷம்ஸி வல்லில் நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பாதி நிழல்லையும் பாதி வெயிலையும் நிற்பதை என்ன செஞ்சிருக்கிறாங்க? விளக்கி இருக்கிறாங்க. சொல்லிட்டு ஃபகால இன்னஹு மஜ்லிஸு ஷைத்தான், ஷைத்தான் உட்காரக்கூடிய இடம் அதுதாங்கிறாங்க. நிழலில் உட்கார மாட்டான், வெயிலையும் உட்கார மாட்டான். இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு பக்கத்தில் வெயில் ஒரு பக்கத்தில் நிழல், அப்படி வந்து என்ன செஞ்சுக்கிடுவான்? உட்காந்துக்கிடுவான். அது மஜ்லிஸு ஷைத்தான், அவனுடைய மஜ்லிஸாக இருக்கிறது. எனவே அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யாதீங்க, உட்காராதீங்க என்று இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக பெரிய பலன்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறான். ஆக அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய சவாலை விட்டு வந்திருக்கக்கூடிய இந்த இப்லீஸ் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் செய்ய வைத்திருக்கிறான் என்பதை நம்ம உணர்ந்திருக்கிறோம். இந்த தீங்குகளிலிருந்தெல்லாம் நாம் விடுபடணும். இப்போ ஷைத்தானை பற்றி ஓரளவு விளக்கத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம். நம்ம பாதுகாப்பு பெறுவதற்காக அடிப்படை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இவன் செய்த சேட்டைகள். இனி தொடர்ந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகளை நம்ம சொல்ல இருக்கிறோம். இனி அவர்கள் பூமிக்கு வந்தது, வாழ்ந்தது, குழந்தைகளை பெற்றது, அவர்களுக்கு சுஹ்பு வந்தது என்பது போன்ற பல தகவல்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம சொல்ல இருக்கிறோம். மொத்தத்தில் இந்த இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகத்தான் இங்கே இந்த பூமிக்கு வந்தான். அவங்களுடைய சபபுனால தான் இந்த பூமிக்கு வந்து இந்த மக்களை வழிகேட்டில் ஆக்கி கொண்டிருக்கிறான். அதிலும் அவன் குறிப்பாக உன்னுடைய நேர்வழி குர்ஆனுடைய வழியிலே நான் அமர்ந்து மக்களை வழிகெடுப்பேன் என்று சவால் விட்டு வந்திருப்பதின் காரணத்தினால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் குர்ஆன் வழி, நேர்வழி, நபி வழின்னு எவன் சொல்கிறானோ அவ்வளவும் ஷைத்தானுடைய வாரிசுகளுங்கிறத நம்ம விளங்கி கொண்டு அவர்களினுடைய தீங்குகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதற்கான வழிவகைகளை நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக எளிதாக நமக்கு கற்றுத் தந்திருக்கிறாங்க. அந்த வழியை பேணி நடப்போமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஷைத்தானினுடைய தீண்டுதல்களை விட்டும் அவனுடைய குபாடங்களை விட்டும் அவனுடைய போதனைகளை விட்டும் பாதுகாத்து அருள் பாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.